கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தபசு காலத்தின் 12ஆம் நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 58:5. மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலைப் போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? Is this the kind of fast I have chosen? Only a day for people to humble themselves? Is it only for bowing one's head like a reed and for lying in sackcloth and ashes? Is that what you call a fast, a day acceptable to the Lord? ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலைப் போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? ஆமென். இன்றைய தியான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் தேவன் நம்முடைய உள்ளத்தை நோக்கி நேரடியாக கேட்கின்ற கேள்வி. வெளிப்புற தாழ்மையா, உள்ளார்ந்த மாற்றமா? தலை வணங்குதல், இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்வது, உபவாசம் செய்வது, இவை அனைத்தும் வெளிப்புற ஆன்மீக செயல்கள். ஆனால் தேவன் கேட்கிறார், இதுவா எனக்கு பிரியமான உபவாசம் என்று. தபசு காலம் என்பது வெறும் பழக்க வழக்கங்களுக்காக அல்ல, உள்ளம் உடைக்கப்பட வேண்டிய காலம். ஆத்துமாவை ஒடுக்குதல் என்றால் என்ன? வெளியில் தாழ்மையாக காண்பித்தல், உள்ளத்தில் பாவத்தை விட்டுவிடாத நிலை. சுயநலத்தை விட்டுவிடாத உபவாசம், பாவத்தை விட்டு விலகாத தியானம், இரக்கமில்லாத ஜெப வாழ்க்கையை தேவன் இங்கு கண்டிக்கிறார். உண்மையான தபசு என்றால் அகங்காரம் உடைதல், பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புதல், பிறரை நேசிக்க தொடங்குதல். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பாவத்துக்கு மரித்து தேவனுக்குள் புதிய ஜீவனாய் இருப்பதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று பவுலடிகளாரும் நம்மை பார்த்து கேட்பதை ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. தலை வணங்கி நாணலைப் போல் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். நாணல் காற்றுக்கு வளைவது போல தேவன் முன்னிலையில் தற்காலிக தாழ்மை காட்டுவது, ஆனால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. இதை தேவன் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறார். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 15:8 வாசிக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வெறுமனே தேவன் முன்னிலையில் அவரை கனம் பண்ணுகிறவர்களாகவும் அவரை வெறுமனே உதடுகளினால் துதிக்கிறவர்களாகவும் இருக்கிறோமா? அல்லது
உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவர் மேல் பயபக்தியுடன் அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருக்கிறோமா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இரட்டிலும் சாம்பலிலும் என்று சொல்லி இருப்பதை கவனியுங்கள். இது துக்கத்தின் வெளிப்புற அடையாளம். உண்மையான மனம் திரும்புதல் இல்லையெனில் அது தேவனுக்கு பிரியம் இல்லை. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன என்பதை குறித்து நேற்று தியானித்தோம். தேவனுக்கு பிரியமான தபசு எது என்பதை இந்த தபசு காலம் தொடங்கியதிலிருந்து தியானித்து வருகிறோம். இன்று அவர் நிராகரிக்கும் உபவாசத்தை குறித்து மிக தெளிவாக இன்றைய தியான வசனம் மூலம் நம்மோடு பேசுகிறார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் பார்ப்பது நம் முகத்தை அல்ல, நம் உள்ளத்தை. இரட்டிலும் சாம்பலிலும் அல்ல, உடைந்த இருதயத்தில் தான் தேவன் வாசம் செய்கிறார். தபசு காலம் நீ உன்னை மாற்றிக்கொள்ள தயாரா என்று தேவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கும் காலம். எனவே இந்த தபசு காலத்தில் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள்: நான் உபவாசம் இருப்பது யாருக்காக? என் ஜெபம் என் உள்ளத்தை மாற்றுகிறதா? என் தியானம் என்னை இரக்கமுள்ள மனிதனாக மாற்றுகிறதா? என் தபசு என்னை மாற்றுகிறதா? என் பக்தி பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா? நான் கர்த்தருடைய நேரத்திற்காக பொறுமையுடன் அவர் சமூகத்தில் காத்திருக்கிறேனா? தினமும் அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க முயற்சி செய்கிறேனா? இந்த கேள்விகளுக்கான விடைகளை ஆராய்ந்து குற்றம் குறைகளை எல்லாம் களைந்து நம்மை முழுமையாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches that God is not pleased with outward fasting alone. True fasting is not about rituals, but about inner repentance, justice, mercy, and a transformed heart. God desires a broken spirit, compassionate living, and genuine obedience rather than religious show. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. கர்த்தாவே, வெளிப்புற உபவாசத்தை அல்ல, உடைந்த இருதயத்தையே விரும்பி அங்கு வாழ வருகிறீர் என்பதை பரிபூர்ணமாக உணர்கிறோம். இந்த தபசு காலத்தில் எங்களிடத்தில் இருக்கும் பெருமை, கர்வம், ஆணவம், அகங்காரம் போன்ற அனைத்து தீய குணங்களையும் உடைத்து எங்கள் உள்ளத்தை சுத்திகரியும். நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த சுய பரிசோதனை காலமாகிய தபசு நாட்களை நாங்கள் அனுசரிக்க கிருபை தந்திருக்கிறீர். அதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. வெளி தோற்றத்தில் உபவாசத்தையும் உமக்கு முன் தாழ்மையாக இருப்பது போல் இருந்து மற்றவர்களை நேசிக்காத மனப்பான்மையையும் இன்றே எங்களிடத்திலிருந்து எடுத்து போடும். உள்ளத்தை ஆராய்ந்தறிகிற தேவாதி தேவன் தீமை உண்டாக்குகிற காரியங்கள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து அனைத்தையும் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரியும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொண்டு எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.